ஏன்னா நீங்கள்லாம் எம்பிஏ படித்தவங்க, நான் 8ஆம் கூட பாஸ் பண்ணல. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. எனக்கு 6 பிஏ, ஒன்று கணக்குக்கு, ஒன்று டிசைனுக்கு, ஒன்று இங்கிலீஷுக்கு, ஒன்று ஹிந்திக்கு, எல்லாம் பிஹெச்டி படித்தவங்க. எல்லா வேலையும் செய்ய எனக்கு ஆள் இருக்குது. ஆனால் எனக்கு ஏதாவது தெரியுமா தான் எனக்கு ஒன்றும் தெரியாது. வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோருக்கு வந்தேன் 40 வருஷத்துக்கு முதல். வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோரில் வந்து இறங்கி அங்கே வேலை தேடி அலைஞ்சி எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு மனநோயாளியாக 4 மாதம் இருந்தேன். அதற்கு பிறகு 2 மாதம் ஒரு முழு பைத்தியக்காரனாக இருந்தேன். போலீஸ்காரன் அடித்தான், ஓடிப்போய் அமெரிக்க தூதராலயம் வாசலில் படுத்துக்கொண்டேன். அந்த இடத்தை கேட்டு ஒருவர் 2 ரூபாய் தந்தார். அதுதான் என் முதலாவது வருமானம். உடம்பெல்லாம் ரத்தம், சேட்டெலாம் சாப்பிட்டு 6 மாதம். அன்னைக்கு வித்தவுட் டிக்கெட் தான் ட்ரெயினில். இன்னைக்கு வானில் பறக்கும் அத்தனை உள்ளூர் விமானமாக இருக்கட்டும், சர்வதேச விமானமாக இருக்கட்டும், அது அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, அத்தனை விமானங்களிலும் எனக்கு இலவச டிக்கெட், அவ்வளவும் வித்தவுட் டிக்கெட். எங்கள் வில்லேஜில் நாங்கள் செருப்பு போட முடியாது. வேஷ்டி இப்படி முழுசாக கட்ட இயலாது, இந்த முழங்களுக்கு மேலே தான் கட்டணும். துண்டு போடவே முடியாது. அவ்வளவு தீண்டாமையின் அகோர அசிங்கங்களில் எங்கள் வாழ்க்கை இருந்தது. இன்று அது வேறு. இன்று வருபவர்கள்லாம் தொப்பு தொப்புன்னு காலில் விழுகுறாங்க, ஆசீர்வாதம் கேட்குறாங்க. இப்போ தான் தெரியுது, சமூகத்தை குறை சொல்லாது. நீ சரியாக இருந்தால் சமூகம் சரியாக இருக்கும். அந்த வகையில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நீ தான் உருவாக்கிக்கணும். உனக்கான சாம்ராஜ்யத்தை, உனக்கான வாழ்க்கையை, உனக்கான அந்தஸ்தை, உனக்கான வருமானம், அது உன் கையில் தான் இருக்குது. நீ நினச்சா குரங்காகலாம், நீ நினச்சா அனுமாராகலாம். ஆனால் ஒன்றை உறுதியாக அழுத்தி சொல்கிறேன், தயவு செய்து யாரிடமாவது நீங்கள் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொருத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் பாதி காலம் முடிந்தது என்ற அர்த்தம். எந்த கட்டத்திலையும் வேலைக்கு போக வேண்டும், இன்னொருடம் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டும் நினைப்பே இருக்கக்கூடாது. வளர்முக நாடு எங்கள் நாடு. டாக்டருக்கு படிக்கலாம், விஞ்ஞானிக்கு படிக்கலாம், அமெரிக்காவுக்கு போகலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் அங்கே வரல, பெரிய ஸ்கில் உள்ளவங்களை சொல்ல வரல. சாதாரண உங்களை கூலிகளாகவும் லேபர்களாகவும் உங்கள் வாழ்க்கையை யாரும் பயன்படுத்த தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். படிக்கும் காலத்திலேயே, இப்போ கூட எம்பிஏ படிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் சொல்கிறது டிகிரி படிக்கிற காலத்திலேயே நீங்கள் ஒரு தொழிலை தெரிவு செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? இன்ஜினியராக போகிறேன், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், இல்லை ட்ராவல் ஏஜென்சி வைக்க போகிறேன், இல்லை சினிமா எடுக்க போகிறேன். ஏதோ பல்வேறு துறைகள், கோடான கோடி துறைகள் இருக்குது. எக்ஸ்போர்ட், இம்போர்ட். டிகிரி படிக்கிற காலத்திலே நீங்கள் ஒரு கம்பெனியில் சேரணும். ட்ரெயினியாக படிக்கிற காலத்திலே போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். டிகிரி முடியவும் அந்த துறையில் நீங்கள் ஒரு விற்பனராகவும் சரியாக இருக்கணும். காலம் முக்கியம், நேரம் முக்கியம். எனக்கு தெரிய ஒரு தம்பி டிகிரி படிச்சுக்கிட்டே இருந்தார், ஐஏஎஸும் படிச்சுக்கிட்டு இருந்தார். சேம் டைம் டிகிரியும் பாஸ் பண்ணார், ஐஏஎஸும் பாஸ் பண்ணார். இன்றைக்கி அவர் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்.